சட்ட சேவை மையம் அமைத்து தரப்படும். சரி, ஓகே. பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான். ஐயா, பெரியார் தம்பி 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 பெரியாரே எங்களுக்கு மண்ணு. ஓகே 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 பெரியாரே ஓகே எங்களுக்கு மண்ணு தான். சரி, ஓகே. பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான். ஐயா, பெரியார் தம்பி 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 பெரியாரே எங்களுக்கு மண்ணு. ஓகே 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 பெரியாரே ஓகே. எங்களுக்கு மண்ணு தான். கோவை மக்களுக்கு என்ன கிடைக்கும்? விவசாய சின்னத்துக்கு ஏன் வாக்களிக்கணும்? அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைப்பதற்காக அல்ல, மக்களுக்காக உழைப்பதற்கே என்ற தத்துவத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் களத்தில் நிற்கின்றோம். சட்டமன்ற உறுப்பினருக்கு 1,05,000 ரூபாய் சம்பளம். அவங்க வெயில்ல காயல, மழையில நனையல, ஆனாலுமே 1,05,000 ரூபாய் சம்பளம். நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் நாங்கள் 20,000 ரூபாய் போதும். மிச்ச காசை நாங்க தொகுதி வளர்ச்சி நிதிக்கு பயன்படுத்துறோம். சரி, ஓகே. தரமான கல்வியை நாங்க கொடுப்போம். தரமான மருத்துவம். சட்டமன்ற உறுப்பினர்களாக நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் ஆனார்கள் என்றால் நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதே அரசு மருத்துவமனையில் தான் போய் வைத்தியம் பார்ப்பார்கள். ஓகே ஓகே. அரசு மருத்துவமனையில் தான் உறவினர்களும் மருத்துவம் பார்ப்பார்கள். தம்பிக்கு ஒரு கேள்வி. அரசு மருத்துவமனை கொரோனா காலத்து இஎஸ்ஐ சரி 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 சரிங்க ஐயா. தம்பி நீங்க தொடருங்க. ஒவ்வொரு பகுதியிலும் இளைஞர்களின் அறிவை விரிவாக்க நூலகங்கள் அமைத்து தரப்படும். உடலை வலுவாக்க உடற்பயிற்சி கூடம் அமைத்து தரப்படும். ஒவ்வொரு பகுதியிலும் போதைக்கு அடிமையாகி உள்ள இளைஞர்களை மீட்க போதை மறுவாழ்வு மையம் அமைத்து தரப்படும். ஒவ்வொரு பகுதியிலும் ரத்த வங்கி பிளட் பேங்க் அமைத்து தரப்படும். ஒவ்வொரு பகுதியிலும் சட்ட சேவை மையம் அமைத்து தரப்படும். சரி, ஓகே. பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான். பெரியார் தம்பி 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 பெரியாரே எங்களுக்கு மண்ணு. ஓகே 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 ஓகே. பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான். அதாவது முடிய நேரத்துல இந்த கலவரம் தான் காரணம். சரிங்களா? ஓகே. நீங்க தம்பி வாக்குறுதி மட்டும் தம்பி இல்ல அதாவது அநாகரிகமா பேசுறது நிறுத்தணும் போல. ஐயா பேசுனது யாரு? வாக்குறுதி நான் சொல்லிக்கிறேன். நான் வந்தா என்ன செய்வேன்னு சொல்றேன். பேசுறது யாரு? தம்பி பேசுங்க. நான் என் வாக்குறுதி பிரதர் இல்ல அனுமதி ப்ளீஸ் ப்ளீஸ். அவர் அண்ணன் மேல உட்கார்ந்துங்க. நீங்க ஏன் பேசுறீங்க? உட்காருங்க. உங்களுக்கு பெரியாரா இருக்கலாம், எனக்கு பெரியார் தலைவர் யாருன்னு எனக்கு தெரியும். சரி, ஓகே அது என்னோட சொல்றது கேளுங்க. நான் யார தலைவரை ஏத்துக்கணும் எனக்கு தெரியும். தம்பி இல்ல அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. ஓகே. தம்பி நன்றி. உட்காருங்க. தம்பி லாஸ்ட் 2 வாக்குறுதி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. வேற தம்பி 2 வாக்குறுதி சொல்லி முடிச்சிருங்க. பேசுங்க தம்பி பேசுங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் பட்சத்தில் கோயம்புத்தூரில் ஒரு மதுக்கடைகள் கூட இருக்காது. போதையில்லா கோயம்புத்தூரை நாங்கள் உருவாக்குவோம். தம்பி உட்காருங்க. ஓகே, நன்றி.